சுட்டெழுத்துக்கள்னால் என்னன்றதை பார்க்கலாம். சுட்டுப்பொருளை உணர்த்தும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களை சுட்டி காமிக்கிறது. அவன், இவள். அவன் என்ன பண்ணுறான், அவள் தொலைவில் உள்ளதை எடுத்து சுட்டி காமிக்கிறது. அவள் உறங்கி கொண்டிருக்கிறாள், அவள் தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கிறாள் அப்படின்ட்டு தூரக்க உள்ள ஒரு பொருளை வந்துட்டு சுட்டி காமிக்கிறது. தூரக்க உள்ள பொருளை தூரக்க இருக்க இடத்துல சுட்டு பொருளை உணர்த்தும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். தமிழ் மொழியில் உள்ள சுட்டெழுத்துக்கள், தமிழில் பார்த்திங்கன்னா 3 சுட்டெழுத்துக்கள் உள்ளன. தமிழ் மொழியில் உள்ள சுட்டெழுத்துக்கள் 3. அ, இ, உ. இந்த 3 தான் சுட்டெழுத்துக்கள். அதில் உ பார்த்திங்கன்னா பொது பயன்பாட்டில் உள்ள சுட்டெழுத்து உ. எடுத்துக்காட்டு: அவன், இவள், உவன். உ என்னும் சுட்டெழுத்து இன்றைய வழக்கில் இல்லை. உதுக்கான் என்றால் சற்று தொலைவில் பார் என்பது பொருளாம். உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் என்பது பொருள். உம்பர் என்றால் மேலே என்பது பொருள். அதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த வேர்ட்ஸ் இதெல்லாம். இப்போது ஆ, இ தான் வந்துட்டு பயன்பாட்டில் இருக்குது. ஆ, இ சுட்டெழுத்துக்கள் தனியே நின்று சுட்டும்போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றன. அவன் என்ன பண்ணுறா, இவள் என்ன பண்ணுறா அப்படிங்கிற ஆண் பெண் அனைவரையுமே பொதுவாக காட்டுகிறது தான் சுட்டெழுத்துக்கள்.